மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 6ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து கதிர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கார்த்திக் காணாமல் போனதுக்கு கண்டிப்பாக கதிர் தான் காரணமாக இருக்கணும். ஏன்னா அவன் தான் 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தியை வந்துட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி ரொம்ப கொலை மிரட்டல் விட்டான். ஸோ கண்டிப்பாக அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே போலீஸ் நேராக நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு நேராக ரகுராமை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், உங்கள் வீட்டில் உள்ள ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மாயாவும் ஜானகியும் வந்து நிற்கிறாங்க. அப்போ ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மாயா நேராக ஜானகிட்ட, பெரியம்மா நீங்கள் அமைதியாக இருங்க, வேற எதுக்காவது கூட அவங்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப ஜானகி பயப்படுறாங்க. அப்ப போலீஸ் வந்துட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, புவனேஸ்வரி வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா அவங்க என்ன பிடிக்கதான் மாயா வந்திருக்காங்க, என்ன இருந்தாலும் நீ இடையில வராத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க அமைதியா இருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கதிர் வந்து நிக்கிறாரு. கதிருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப போலீஸ் நேரா, இங்க பாருங்க சார், புவனேஸ்வரி வீட்டுல கார்த்தியை காணுமா அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. தனா நேரா போலீஸ் கிட்ட, என்ன சார் சொல்றீங்க, கார்த்தியை காணுமா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, ஆமா, இது மாதிரி கார்த்தியை 3 நாளா காணும் அப்படின்னு அவங்க வீட்டுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரகுராம் கேக்குறாரு, சரி அந்த பையனை காணும்னா நீங்க எதுக்கு இங்க வந்து கேக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இந்த வீட்டுல உள்ள ஒருத்தவங்க மேலதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க வந்துட்டு தேவையில்லாம எங்க குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக யாரையாவது ஒருத்தலை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தேவையில்லாம அவங்க சொன்னாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் உள்ளவங்க அந்த கதிரை துரத்தி அடிச்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, இவங்க கதிரை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம மாயா நேரா ஜானகி கிட்ட, பெரியமா அவங்க கதிரை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. கதிர் தான் 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தியை ரோட்ல துரத்தி போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால கதிர் கார்த்தியை ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அந்த புவனேஸ்வரி வீட்டில் அந்த கதிர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மேல இன்னும் சந்தேகம் வரல பெரியமா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, கதிர் ரொம்ப பாவம்ல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க பொறுமையா இருங்க, கதிர் மேல எதுவும் தப்பு இருந்து நிரூபிச்சா மட்டும்தான் கதிரை வந்து போலீஸ் பிடிப்பாங்க, மற்றபடி கதிரை சும்மா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இப்ப மட்டும் கதிரை கைது பண்ணி கூட்டிட்டு போனா ரொம்ப பெரிய அவமானம் ஆகிருமே அப்படின்னு நம்ம ஜானகி சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா இதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டு நேராக ரகுராமை பார்த்து, இங்கே பாருங்க, இது மாதிரி கதிரை தான் நாங்கள் கைது பண்ண வந்திருக்கோம். கதிர் மேலே தான் வந்து புவனேஸ்வரி வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் தான் 3 நாளைக்கு முன்னாடி கார்த்தியை துரத்தி போட்டு அடிச்சிருக்காரு. அதோட அவனை கொலை பண்ணிடுவேன்னு சொல்ல மிரட்டல் விட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் ஏதாவது கார்த்தியை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. சிவா நேரா கதிரை பார்த்து, இங்க பாரு கதிர், அவங்க சொன்னது உண்மையா அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல சித்தப்பா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க வந்து விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இந்த பையன் 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தியை துரத்தி போட்டு அடிச்சது எல்லாருக்குமே தெரியும். ரோட்ல உள்ளவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதோட புவனேஸ்வரியும் பசுபதியும் நேரடியா பார்த்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா, அப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. அப்போ நம்ம தனா வந்துட்டு நேராக கதிரை பார்த்து, இப்போ நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிட்டியல்ல, கார்த்திக் சாரை என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு தனா, தயவு செஞ்சு ஏன் மேலே சந்தேகப்படாத, நான் கார்த்தியை எதுவும் பண்ணலை அப்படின்னு. ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கதிர், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால உங்களை நாங்கள் கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கைது பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததோட நம்ம ரகுராம் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. அப்ப நம்ம பாட்டி வந்துட்டு நேரா ரகுவை பார்த்து, ரகு என்ன ரகு அமைதியா இருக்க, என்னதான் இருந்தாலும் தனாவோட புருஷன்ப்பா, நம்ம தான் வந்துட்டு எப்படியாவது
கதிரை வந்துட்டு வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் எதுவுமே பேசாம அவரோட ரூமுக்கு போறாரு. இதை பார்த்ததோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா இப்போதைக்கு சந்தேகத்துக்காக தான் கதிரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிரும். ஏன்னா கதிர் 2 நாளா இந்த ஊர்லயே இல்லை. ஸோ அவன் மேல கண்டிப்பா தப்பு நிரூபிக்க முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஜானகியும் சரி எப்படியாவது கதிரை வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வக்கீல்லாம் இருக்காங்க. அவங்கள வச்சு எப்படியாவது நான் கதிரை கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிவா நேரா அவங்க அண்ணன் ரகுராம் கிட்ட போயிட்டு, அண்ணா என்னண்ணா அமைதியா வந்துட்டீங்க, இங்க பாருங்க. என்னதான் இருந்தாலும் அவன் இந்த வீட்டோட மருமகன், தனாவை கல்யாணம் பண்ணியிருக்கான். இதுல தனாவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. எப்படியாவது நம்ம கதிரை வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அந்த கதிர் உண்மையாவே வந்துட்டு கார்த்திய அடிச்சானா, அவன் தான் ஏதாவது கார்த்திய பண்ணியிருப்பானா அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவா சொல்றாரு, அண்ணா உங்க வளப்புன்னா சிவா, கண்டிப்பா இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தவங்க இவனை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்றாங்க. மற்றபடி கதிர் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க தயவு செஞ்சு வக்கீல் அனுப்பி கதிரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இல்ல சிவா, இந்த விஷயத்துல நான் தலையிடலை. என் பொண்ணு அவளா வந்து கேட்டா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும். மற்றபடி நானா இதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட, இதை கேட்டுட்டு சிவாவும் ரொம்ப கவலைப்படுறாரு. என்ன இது அண்ணன் இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நேரா நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா என்ன மாயா வக்கீல் கிட்ட பேசினியா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, பெரியம்மா காலையிலேருந்து வக்கீலுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கதிரை வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு, உனக்கும் அந்த கார்த்திக்கும் என்ன தொடர்பு, எதுக்காக நீ கார்த்தியை கடத்தின அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நான் கார்த்தியை கடத்தல. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தியை அடிச்சது உண்மைதான். நான் எதுக்காக கார்த்தியை அடிச்சேன்னா, அவன் என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசினான். அதனாலதான் நான் அவனை அடிச்சனே தவிர்த்து மற்றபடி எந்த இன்டென்ஷனும் எனக்கு அவன் மேல இல்லை அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்கறாங்க, ஒருவேளை அவன் அப்படி பேசினதுனால நீ அவனை ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, இங்க பாரு, நீ பலதையும் சொல்லி நீ தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்காத. உன் மேல குற்றம் மட்டும் நிரூபணம் ஆகிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் வெளியில கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட கதிரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சார், அவங்க தேவையில்லாம என் மேல ஃப்ரேம் பண்ணி என்ன வந்துட்டு வெளியில வர முடியாதபடி பண்றதுக்காக இப்படி பண்றாங்க. அப்பதான் அவங்க வந்துட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புங்க. எனக்கும் அந்த கார்த்திக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. நேரா புவனேஸ்வரி போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, இவன் கண்டிப்பா பலதையும் சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாக்குறான். இவனை வந்துட்டு விடாதீங்க வெளியில அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு போலீஸ் சொல்றாங்க, எனக்கு தெரியும் மேடம், இவன் வந்து 2 நாளா ஊர்ல இல்லை அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இவன் அப்படி பண்ணாதான் அந்த கார்த்தியை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இப்படி கூட பிளான் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பாக இவன் கார்த்தியை எங்கேயாவது வச்சிருப்பான். எப்படியும் உங்கள் பையனை நம்ம காப்பாற்றி கொண்டுட்டு வந்துடலாம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேராக கதிரை பார்த்து, இங்கே பாரு கதிர், உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த மாதிரி கடத்தி வச்சு கார்த்தியை கொடுமைப்படுத்தாத. இதுக்கப்புறம் உன் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் வரவே மாட்டோம். நாங்கள் எந்த பிரச்சனைகளையும் தலையிட மாட்டோம். தயவு செஞ்சு நீ கார்த்தி எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அப்போ கதிர் நேராக அந்த புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்க, எனக்கும் தெரியும் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அவனை எதுவும் பண்ணியிருக்கிறது முடியிற மாதிரி இருந்தால் நான் ஆரம்பத்துலேயே அவனை ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனால் நான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்ம குடும்பத்துக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் பொறுமையாக இருந்தேன். மற்றபடி அந்த கார்த்தியை நான் எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு. புவனேஸ்வரி நேராக கதிரை பார்த்து, இங்கே நான் உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு ஏன் கார்த்தி எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு ஏன் மேலே பழி போடாதீங்க. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு போலீஸ் சொல்கிறாங்க, என்ன பணத்தால் வந்துட்டு எங்களை சரி கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிர் ரொம்ப கவலைப்படுறாரு. நம்ம மேலே எதுக்காக இவங்க இப்படி ஒரு தப்பான குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க? 2 நாளாக நான் ஊரில் இல்லை, என்ன நடந்துச்சுன்னே புரியலை அப்படின்னு கதிர் ஒரே குழப்பப்படுறாரு. அதே நேரத்தில் புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து, இங்கே பாருங்க, இன்னைக்கு தான் நல்ல நாள், கார்த்திக் கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டான், அந்த பூஜையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் பூஜை பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அதே நேரத்தில் நம்ம
நான் மாயா அந்த பக்கமாக வந்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதோட புவனேஸ்வரி நேராக ரகுராம் வீட்டுக்கு போயிட்டு, இங்கே பாரு ரகு, இது மாதிரி அந்த பண்ண வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த வீடு கார்த்திக்காக கட்ட போகிறோம், அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, பண்ண வீட்டுக்கு பக்கத்துலையா? அங்கே தானே அந்த கார்த்தியை நாங்கள் புதைச்சி வச்சுருக்கோம், நம்ம எந்த இடம்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நீ குடும்பத்தோட வந்தியன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராமும், சரி கண்டிப்பாக வரேன், கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி எங்கேயும் போயிருக்க மாட்டான், அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரகுவும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா பாட்டி ரகுராம் எல்லாருமே சேர்த்து நேராக அந்த பண்ணை வீட்டு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே வந்துட்டு கரெக்டாக எந்த இடத்துல மாயாவும் நம்ம ஜானகியும் கதிரை கார்த்தியை புதைச்சி வச்சுருக்காங்களோ அதே இடத்துல தான் கல் ஊனி வச்சுருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. ஜானகி நேராக மாயாவை பார்த்து, என்ன மாயா இது, இந்த இடத்துல தானே நம்ம கார்த்தியை புதைச்சோம், இந்த இடத்துல இந்த புவனேஸ்வரி கல்லெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்காளே அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் கட்ட போகிறோம், இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு தோண்ட போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, யாரோ ஒருத்தவங்க தான் புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும், நம்ம இந்த வேலையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடியுது. பூஜையெல்லாம் முடிஞ்சதோட நம்ம ஜானகியும் மாயாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஜானகி கிட்ட புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி, ஜானகி, இந்த இடத்துல எதுக்கு தெரியுமா நான் வீடு கட்டுறேன், கார்த்தியை கட்டிக்க போகிற பொண்டாட்டியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிதான் இந்த பண்ணை வீடை கட்டினேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஆனால் நான் நினச்சது ரொம்ப நாளாக நடக்கவே இல்லை. ஆனால் கார்த்திக்காக தான் இதை பண்ணுறேன். ஆனால் கார்த்தி இந்த இடத்துல இல்லாமல் போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஜானகி சொல்கிறாங்க, கவலைப்படாத புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜானகிக்கு ஒரே மனசு வருத்தமாக இருக்குது. அந்த கார்த்தியை என் கையால் கொலை பண்ணிட்டேன், ஆனால் இந்த புவனேஸ்வரி இப்போ திருந்தி வர்ற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஜானகிக்கும் கவலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி மாயா எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதோட அங்கே உள்ள ஆட்கள் வந்து குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்ளார வந்துட்டு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்ததோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ புவனேஸ்வரி டக்குன்னு கார்த்தி அப்படின்னு கத்துறாங்க. ஜானகியும் மாயாவும் இதை கேட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. புவனேஸ்வரி நேராக அவர்கிட்ட, இங்கே பாருங்க நல்லா தோண்டுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க தோண்டி கார்த்தியை வெளியில் எடுத்து போடுறாங்க. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்ன இது, என் பிள்ளை எப்படி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. பசுபதியும் குழிக்குள்ள கிடக்கிற கார்த்தியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் நேராக வராங்க. வந்துட்டு அந்த கார்த்தியை வந்துட்டு செக்யூர் பண்ணுறாங்க. கார்த்தியை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இதை அந்த கதிர் தான் பண்ணியிருப்பான், அந்த கதிரை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேராக மாயா கிட்ட, என்ன மாயா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கதிர் இதில் சிக்க மாட்டான், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, பாவம் அந்த கதிர் என்னால் எவ்வளோ பெரிய தண்டனையை அனுபவிக்க போகிறான், நான் போயிட்டு ஒத்துக்க போகிறேன், வாழ போகிறவங்களோட வாழ்க்கையை அழிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் மட்டும் இப்போ போயிட்டு சொன்னீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், ஏற்கனவே அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்து மேலே ரொம்ப பெரிய கோவத்தில் இருக்கா, இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி நம்ம குடும்பத்தை வேரோட அழிச்சிருவா, இப்போதைக்கு நம்ம சொல்லாமல் இருக்கிறதே நல்லது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, இல்லை என்னால் முடியாது, என்னால் கதிர் ரொம்ப அவமானப்பட போகிறான், அவன் அவமானப்படாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா நான் இதை உண்மை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, மாயா டக்குன்னு ஜானகியோட கையை பிடிச்சி அவங்க தலையில் வச்சு, பெரியம்மா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. போலீஸ் நேராக அந்த இடத்த செக்யூர் பண்ணுறாங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக போலீஸை பார்த்து, இதுக்கு கண்டிப்பாக அந்த கதிர் தான் காரணம், அவனை அடித்து விசாரிங்க அப்படின்னு சொல்ல, போலீஸும் சரி அப்படிங்கிறாங்க. போலீஸ் நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு நேராக கதிரை பார்த்து, எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்க, அந்த கார்த்தியை கொன்று புதைச்சிட்டு எதுவுமே தெரியாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ புவனேஸ்வரி கோவமாக வந்துட்டு கதிரோட சட்டையை பிடிச்சி, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் இப்படி ஏன் மேலே பழி போடுறீங்க,
யாரோ ஒருத்தவங்க அந்த கார்த்தியை கொன்னதுக்கு ஏன் மேலே பழி போடுறீங்களே அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடா, உன்னை தவிர கார்த்திக்கு வேற எதிரி யாருமே இல்லை, நீ தான் ஏதாவது பண்ணியிருப்ப. சார், இவனை சும்மா விடாதீங்க, இவன் மேலே எவ்வளோ கேஸ் போட முடியுமோ போட்டு இவனை வெளியில் வர முடியாதபடி பண்ணுங்க. இவன் வெளியில் மட்டும் வந்தா நானே இவனை என் கையால் கொன்னுருவேன் அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க புவனேஸ்வரி. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கதிர். கதிருக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம மாயா அந்த இடத்துக்கு வராங்க. மாயா நேராக போலீஸை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நாங்கள் கதிர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்ல, போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவர் கொலை பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட யாரையுமே பேச விடக்கூடாது, இது மேலிடத்து உத்தரவு அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் சரி அப்படின்னு சொல்ல, மாயா நேராக கதிரை போய் பார்க்குறாங்க. கதிர் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு, மாயா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. அன்னைக்கு நான் அந்த கார்த்தியை துரத்திட்டு அடித்தது உண்மைதான், ஆனால் அவனை நான் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் இல்லை, நீ தான் என்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கியல்ல அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கதிர், நீ அதை பண்ணலை அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் கதிர், நாங்கள் எதுக்காக, ஏன்னா அந்த கொலையை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் சொல்கிறாரு, அப்பன்னா போலீஸ்கிட்ட சொல்லு மாயா யாரு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, கதிர், அந்த கொலையை பண்ணது நானும் பெரியம்மாவும் தான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிருக்கு செம்ம அதிர்ச்சி. மாயா என்ன சொல்கிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அன்னைக்கு அந்த கார்த்திகிட்டேருந்து வீடியோவை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நான் தனா மாதிரியே சாரி கட்டிக்கிட்டு போனேன். ஆனால் அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். என்கிட்டேருந்து அவன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பெரியம்மா வந்துட்டு லைட்டாக தான் தலையில் அடிச்சிருக்காங்க. ஆனால் அவன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அவன் அதோட இறந்து போயிட்டான். நானும் பெரியம்மாவும் திரும்பி வந்து பார்க்கையில தான் அவன் இறந்து கிடந்தான். அதை பார்த்ததோட எங்கள் 2 பேருக்குமே ஷாக் ஆகிட்டு நாங்கள் 2 பேரும் தான் கொண்டு போய் அந்த கார்த்தியை புதைச்சோம். கடைசி நேரத்தில் இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலை, நீ மாட்டுவன்னு நான் எதிர்பார்க்கலை கதிர் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அப்போ கண்டிப்பாக போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சா ஜானகி அத்தையை கைது பண்ணிடுவாங்க, அதனால நானே இந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயா கதிரை பார்த்து, இங்கே பாரு, முட்டாள்தனமாக பண்ணாத, நீ பண்ணலைன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நீ தயவு செஞ்சு இதை ஏற்றுக்காத அப்படின்னு. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, இல்லை மாயா, ஒருவேளை நான் மட்டும் உண்மையை ஒத்துக்காமல் இருந்தா, இந்த பழியை ஏற்றுக்காமல் இருந்தா கண்டிப்பாக அவங்க என்ன ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கேஸை துளாவ ஆரம்பிப்பாங்க. இதனால அத்தை மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் அத்தைக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது, அத்தையோட பொண்ணோட வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன். அட்லீஸ்ட் அவங்கள இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நாச்சும் காப்பாற்றி விடுறேன், நான் இந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாய நேராக கதிரை பார்த்து, இங்கே பாரு, தப்பான முடிவெடுக்காத, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, இல்லை மாயா, நான் இதை பார்த்துக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மாட்ட அத்தைகிட்ட கவலைப்படாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகி, கதிர், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சொன்னனே தவிர்த்து நீ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுக்கு கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இது வரைக்கும் அத்தைக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, இது ஒரு நன்றி கடனாக இருக்கட்டும், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல மாயா அதிர்ச்சி ஆகுறேங்க. போலீஸ் நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்க, பேசுனது போதும் வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. அண்டு இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி கதை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காகவும் அவங்கள என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.